தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பழைய நகையை கொடுத்து பை டு 11 monthsல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணம் என்ற பெயரில் அரசியல் பயணம் சென்று கொண்டிருக்கிறார். இந்த பிரச்சார பயணத்தின் போது அதிமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இந்த ரத யாத்திரை பயணத்தில் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் ஒரு இடத்தை தேர்வு செய்து தனது ரத வாகனத்தில் நின்று பேசி வருகிறார். மேலும் நயினார் நாகேந்திரன் பேசும் முன்பு தமிழ்நாட்டின் அவலம் என்று வீடியோ காட்சிகளும் திரையிடப்படுகிறது. அந்த வகையில் 11ஆம் தேதி தஞ்சை மாவட்டத்திலும் 12ஆம் தேதி புதன்கிழமை மாலை புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியிலும் பயண விழா பொதுக்கூட்டம் நடந்தது. அப்போது அங்கு வந்த நயினார் நாகேந்திரனுக்கு பாஜகவினர் சார்பில் பலமான வரவேற்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதிமுக தரப்பில் முன்னாள் அமைச்சர் விராலிமலை விஜயபாஸ்கரும் புதுக்கோட்டை தெற்கு மாவட்ட செயலாளர் வைரமுத்துவும் கலந்து கொண்டனர். அறந்தாங்கி வாசி திடலில் நிறுத்தப்பட்டிருந்த பிரச்சார வாகனத்தில் தன்னுடன் அதிமுக மாவட்ட செயலாளர்கள் மற்றும் பாஜக நிர்வாகிகளை நிற்க வைத்து நயினார் நாகேந்திரன் உரையாற்றினார். அதில் மீமிசல் அருகே உள்ள கோபாலப்பட்டினம் அரசு பள்ளிக்கு செல்ல சாலை வசதி இல்லை என்று இஸ்லாமிய மாணவிகள் போராட்டம் அறிவித்திருந்தனர். இந்த அரசு எதையும் செய்யவில்லை, தேர்தல் வந்தால் ஒரு பேச்சு, இல்லை என்றால் ஒரு பேச்சு, இதுதான் அவர்கள் மூச்சு. அவர்களின் ஒரே தேவை தன் மகன் துணை முதலமைச்சர் உதயநிதியை முதலமைச்சர் ஆக்க வேண்டும் என்பதை தவிர வேறு எந்த நோக்கமும் கிடையாது என்று பேசிக் கொண்டிருந்தார். அப்போது பிரச்சார வாகனத்தில் இருந்து 10 அடி தூரத்தில் கூட்டத்தில் நின்ற ஒருவர், தலைவரே குட்கா பத்தி பேசுங்க என்று தன் கையில் வைத்திருந்த குட்கா பொட்டலத்தை தூக்கி காட்டினார். இது பேசிக் கொண்டிருந்த நயினார் நாகேந்திரன் மற்றும் அருகில் நின்ற விராலிமலை விஜயபாஸ்கர், வைரமுத்து உள்ளிட்டோர் அதிர்ச்சி அடைய வைத்தது. அவர்களின் முகம் மாறியது. உடனே குட்கா பொட்டலத்தை தூக்கி காட்டியவரின் அருகில் நின்றவர்கள், அண்ணே இது தப்புனே, கீழே இறக்குங்கண்ணே, அவர் கையை புடிங்கயா என்று கூறிக்கொண்டே குட்கா பொட்டலம் உள்ள கையை கீழே இறக்கினர். குட்கா வழக்கு விசாரணையில் உள்ள நிலையில் மாஜி விஜயபாஸ்கரை பிரச்சார வாகனத்தில் வைத்துக் கொண்டே கூட்டத்தில் இருந்து ஒருவர் குட்கா பற்றி பேச சொல்லி பொட்டலத்தை தூக்கி காட்டிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அந்த கூட்டத்தில் இப்போ ஒரு தகவல் வந்திருக்கு. கோட்டைப்பட்டினம் பக்கத்துல மீமிசல்ங்கிற கிராமம், அந்த ஸ்கூலுக்கு போறதுக்கு வழியே இல்லையா. கோபாலப்பட்டினம் அரசு மேல்நிலைப்பள்ளி எல்லா இஸ்லாமிய சமுதாயத்தை சேர்ந்து அதிகமாக வாழ்கின்ற பகுதி. அங்க இஸ்லாமிய பெண்களே இன்னைக்கு எல்லாமே போராட்டம் நடத்தியிருக்காங்க. அந்த அளவுக்கு தான் அந்த ஆட்சி. தேர்தல் வந்தால் ஒரு பேச்சு, தேர்தல் வராவிட்டால் ஒரு பேச்சு, இதுதான் திமுக மூச்சு. அவர்களுக்கு ஒரே தேவை, அவருடைய மகன் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சராக்க வேண்டும் தவிர வேற எந்த நோக்கமும் கிடையாது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.